அண்ணன் பேரை கூட போட்டுக்கிறேன். மொபைல் நம்பர் சொல்லுங்கண்ணா. 944 31 92 519. ஓகே. ஆமா, தினசரி நம்ம வீட்டுக்கு எத்தனை லிட்டர் பால் வாங்குறோம்? 2 லிட்டர் கண்டிப்பாக வாங்குறோம். அவ்வளோதான். இல்லை பாருங்க, நான் 2 லிட்டர்னு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம குடும்பத்துக்கு மாசத்துக்கு எவ்வளோ அரிசி வாங்குவோம்? ஒரு 30 கிலோ வாங்குவோமா? சராசரி தானே 20 30 வரும். 25 கிலோ போட்டுக்கட்டுமா? சரி, ரைட், ஓகே. மாசத்துக்கு நம்ம சமையல் எண்ணெய் எத்தனை லிட்டர் வாங்குவோம்? 5 லிட்டர் வாங்குவோம். ஓகே. இப்போ நம்ம சராசரியா சர்க்கரை எவ்வளோ வாங்குவோம்? 3 கிலோ வாங்குவோம். ரைட், ஓகே. 2 கிலோ பதில் போட்டேன். துவரம்பருப்பு எவ்வளோ வாங்குவோம்? அது 2.5 கிலோ. ரைட், ஓகே. சராசரியா கோதுமை மாவு எவ்வளோ வாங்குவோம்? 5 6 7 கிலோ வாங்குவோமா? 5 கிலோ போட்டுக்கிறேன். போன நம்ம வந்து நம்மளுடைய ஆட்சியில் நம்ம அம்மா இருந்தாங்க. அப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம இபி பில் கட்டணும். இப்போ நம்ம வீட்டில் இபி பில் கட்டி எவ்வளோ கட்டியிருப்போம்? 1000 ரூபாய் கட்டணும். இவ்வளோதான் சப்ஜெக்ட். 1000 ரூபாய் கட்டணும். 2 மாசத்துக்கு 1000 ரூபாய். கரெக்ட். 2 மாசத்துக்கு 1000 ரூபாய். இப்போ 2 மாசத்துக்கு எவ்வளோ கட்டுறோம்? 4000. இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ 4000 rupees கட்டுறோம். இப்போ திமுக ஆட்சியில் 4000 ரூபாய் பில் கட்டுறோம். ஓகே. வீட்டு வரி, இப்போ இது சொந்த வீடா? வாடகை வீடு. இப்போ நம்ம இப்போ வீட்டு வரி கட்டியிருக்கிறோமா? அங்கே ஊரில் வீடு இருக்குல்ல, சன்மான வீட்டு வரி எவ்வளோ கட்டணும்? இப்போ நம்ம ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தப்போ வீட்டு வரி எவ்வளோ கட்டியிருப்போம்? 300 ரூபாய். கரெக்டாக சொல்கிறீங்க. 300 ரூபாய் கட்டணும். நான் தான் இதில் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் போடுறேன். 300 ரூபாய். இப்போ திமுக ஆட்சியில் நம்ம எவ்வளோ வீட்டு வரி கட்டுறோம்? அதே சன்மான வீட்டுக்கு 3000 ரூபா. அப்போ 300 ரூபா கட்டணும். இப்போ 3000 ரூபா கட்டிடுவோம். டபுள் 3000 ரூபா. டபுள்னா 600 ரூபா இல்லை. இப்போ 3000 ரூபா கட்டுறோமா? ஓகே, கடுமை ரைட்டு. இப்போ நீங்கள் இப்போ இந்த வீட்டு வரி இப்போ சராசரியாக இப்போ நம்ம குடும்பம் அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தப்ப ஒரு மாசத்துல எவ்வளோ பணம் இருந்தால் நம்ம குடும்பத்தை செலவு சமாளிக்கலாம்? மாசமானா நம்ம குடும்ப செலவுக்கு 30,000. இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்றோம்? 60 ரூபாய் இருக்கு. மிடில் கிளாஸ். இப்போ நம்ம ஏற்கனவே 30,000 30,000 ரூபாய் செலவு வருது. இப்போ 60,000 ரூபாய் செலவு வருது. இப்போ அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ரைட். இவ்வளோதான் சப்ஜெக்ட். இப்போ இது போகன்னு 2 கொஸ்டின் தான். இப்போ நம்ம ஆட்சியில், நம்முடைய அம்மாவோட ஆட்சியில், அம்மா காலத்தில், அதுக்கப்புறம் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தாங்க. அப்போ நம்ம வந்து இது லேப்டாப் வாங்கினோமா? நம்ம குடும்பத்தில் யாருக்காவது வாங்கினோம்? வாங்கியிருக்கோம்ல. ரைட். இப்போ லேப்டாப் வாங்கியிருக்கோமா? இல்லை. அப்ப அம்மா ஆட்சியில அம்மாவும் கொடுத்தாங்க, எடப்பாடியாவும் லேப்டாப் கொடுத்தாங்க. இப்ப நம்ம லேப்டாப் வாங்கல. ரைட். வாங்கலன்னு கேட்டா ஆமான்னு வாங்கலன்னு போட்டுருக்கோம். அப்புறம் நம்ம வீட்டுல யாருக்காவது கல்யாணம் நடந்திருக்கும். அப்ப தாலிக்கு தங்கமும் 50,000 ரூபாய் பணமும் கொடுத்தோம். முதல்ல வாங்கியிருக்கோம். முத்துக்கு வாங்கினீங்க. ஆமா. அப்ப வந்து எவ்வளவு பணம்? 50,000 வாங்கினீங்களா? தாலிக்கு தங்கம் அரை பவுனா 1 பவுனா? அம்மா இருந்தப்ப அரை பவுன் கொடுத்தாங்க. எடப்பாடி ஐயா வந்து அது 1 பவுன் ஆக்குனாங்க. நீ வாங்கினது அரை பவுன். இப்ப கொடுக்கல. இப்ப அது நமக்கு போச்சு. அந்த திட்டம் நிறுத்திட்டாங்கல்ல. இப்ப ஸ்டாலின் ஆட்சி திட்டத்தை நிறுத்திட்டாங்க. இருசக்கர ஸ்கூட்டி நம்ம அம்மா ஆட்சி காலத்துல ஸ்கூட்டி கொடுத்தாங்க. 25,000 ரூபாய் மானியம். அப்புறம் எடப்பாடி ஐயா வந்து ஸ்கூட்டி கொடுத்தாங்க. இப்ப அது ஸ்கூட்டி இல்ல. நம்ம வாங்கியிருக்கோமா யாராவது ஸ்கூட்டி? வாங்கல. நம்ம வீட்டுல யாரும் வாங்கல. சரி, ரைட். இல்ல. அதே போல அம்மா சிமெண்ட் நம்ம ஆட்சியில் அது இப்போ ரைட். இவ்வளோதான் சப்ஜெக்ட். அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அண்ணா இப்போ நீங்களே இங்கே பாருங்க. இப்போ இதை உங்களுக்கு அப்படியே கிழிச்சு கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து நீங்க என்ன சொன்னீங்களோ அதை மட்டும்தான் இந்த மொபைல்ல போட்டேன். அப்ப நம்ம ஆட்சியில, நம்ம அம்மாவுடைய ஆட்சியில
எடப்பாடி முதலமைச்சர் இருந்தப்ப என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்கின்றதை நீங்க என்ன சொன்னீங்களோ அது மட்டும் தான் போட்டேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஸ்கூட்டி வாங்கல, நான் அதை போடல. மற்றபடி தாலிக்கு தங்கம் நீங்க வாங்கியிருக்கீங்க, அதை நான் போட்டேன். அதே லேப்டாப் வாங்கிருக்கீங்க போட்டேன், இப்ப போடல. இது வந்து இப்ப நீங்களே இதை பாருங்க எவ்வளவு உங்களுக்கு லாஸ்ன்னு பாருங்க. கீழே அமௌண்ட்டை பாருங்க. கண்ணாடி தான், நீங்க வேணா கண்ணாடி போட்டுங்க, கண்ணாடி போட்டு பாருங்க. ஃபுல்லா படிங்க. 15,21,021 5 வருஷத்துக்கு.